that's it. So day 1, basic maths. Okay, basic maths. மேக்ஸ் அப்படின்னு எடுத்தாச்சுனாலே மேக்ஸ் வந்து குயின் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. பிகாஸ் பிசிக்ஸ்னாலும் சரி, கெமிஸ்ட்ரினாலும் சரி, ஈவன் பயாலஜிலையுமே மேத்தமெட்டிக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் பயாலஜிஸ்ட் அதிகமாக யூஸ்வலாக அதை திங்க் பண்ண மாட்டாங்க. பட் யூஸ்வலாக பயாலஜிலையும் மேக்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் அதிகமாக இருக்கு. அப்படி நம்ம கெமிஸ்ட்ரிலையும் நிறைய இடத்துல மேக்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வரும். ஸோ அது நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மேக்ஸ் நீங்கள் படிக்க போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவையான பேசிக்கான ஒரு ஐடியா என்னன்னா டைமென்ஷன்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைமென்ஷன்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். டைமென்ஷன்ஸ். ஸோ டைமென்ஷன்ஸ்னா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னா அந்த 1D 0D 2D 3D அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆக்சுவலி டைமென்ஷன்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கேட்டாச்சுன்னா டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் அலாங் த கோஆர்டினேட்ஸ். ஐ மீன் கோஆர்டினேட்னா என்னன்னு சொல்லிடுறேன். கோஆர்டினேட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா கைண்ட் ஆஃப் பாசிபிலிட்டி டு மூவ். ஓகே, ஸோ ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல நம்ம மூவ் பண்றோம், அதான் அது மேக்ஸ்ல கோஆர்டினேட்ஸ்னு சொல்லுவாங்க. உங்களால ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம், இப்போ ஸ்ட்ரைட் லைன் வரைகிறேன். ஓகே, இந்த ஸ்ட்ரைட் லைன் பார்க்கும்போது இங்கே ஒரு ஆக்சிஸ், ஓகே, இது ஒரு டாட், இங்க இருந்து இது ஒரு பக்கம், இது இன்னொரு பக்கம். ஸோ இது ஒரு லைன். ஸோ ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்ல மட்டும் இது மூவ் ஆகுது. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா சிங்கிள் டைமென்ஷன் சொல்லலாம். ஓகே, பட் ஜெனரலா டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ability to move around space. ஓகே, அவ்வளவுதான். ஒரு ஸ்பேஸ்ல ஒரு ஆப்ஜெக்டால எப்படி மூவ் ஆக முடியுது. ஓகே, அதான் வந்து டைமென்ஷன்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டாட்ங்கிறது என்னன்னா இட்ஸ் கால்ட் 0 டைமென்ஷன். ஓகே, ஸோ டாட் நான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் டைமென்ஷன்ஸ் 0 டைமென்ஷன். 0 டைமென்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா 0 டைமென்ஷன் இங்க இந்த 0 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்டால எந்த ஆக்சிஸ்லயுமே மூவ் ஆகவே முடியாது. ஓகே, அது வந்து ஸ்ட்ரக் ஆயிடுச்சு. இட் கான் மூவ் எனி டைரக்ஷன். ஓகே, ஸோ நவ் எக்ஸாம்பிள் பார்த்துட்டீங்கன்னா எக்ஸாம்பிள் இட்ஸ் கால்ட் டாட். ஓகே, டாட்டை பொறுத்த அளவுக்கு இதால எந்த ஆக்சிஸ்லயும் மூவ் ஆக முடியாது. சப்போஸ் ஒரு டாட் நீங்க எடுக்கிறீங்க, இந்த டாட்டால ஒரு ஆக்சிஸுக்கு மூவ் ஆக முடியுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இது என்ன ஆயிடும், ஒரு லைனா மாறிடும். ஓகே, 0 டைமென்ஷன்ஸ்ல இருந்து இது ஃபர்ஸ்ட் டைமென்ஷனுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ 1D. ஓகே, 1Dன்னு எடுத்தாச்சுன்னா இட்ஸ் கால்ட் எக்ஸாம்பிள், இதோட எக்ஸாம்பிள் வந்து லைன். ஓகே, தட்ஸ் கால்ட் லைன். எஸ்பெஷலி ஸ்ட்ரைட் லைன். சும்மா லைன் மட்டும் மென்ஷன் பண்ணாம ஸ்ட்ரைட் லைன் போட்டீங்கன்னா பெட்டர். ஸ்ட்ரைட் லைன். தென் 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்ங்கிறது வந்து நம்ம இப்போ இந்த வரைகிறோம் இல்ல, இந்த வரையக்கூடிய இந்த இடத்துல ரெண்டு ஆக்சிஸ் தான் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் ஒரு 2 கோஆர்டினேட்ஸ் இருக்கும். ஓகே, இந்த கோஆர்டினேட்ஸை நான் இதில் கொடுக்குறேன். 0 ஆக்சிஸை பொறுத்த அளவுக்கு 0 கோஆர்டினேட்ஸ். ஓகே, கோஆர்டினேட்ஸே இருக்காது. பட் 1 டைமென்ஷன்ல உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும். அண்ட் 2 டைமென்ஷன்ஸ்ல பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கிள் போடலாம். சர்க்கிள் அண்ட் ஸ்கொயர். ஓகே, இது எல்லாமே 2 டைமென்ஷன். அண்ட் இதுல உங்களுக்கு என்னென்ன ஆக்சிஸ் இருக்குன்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். அண்ட் 3 டைமென்ஷன்ஸ். 3 டைமென்ஷன்ஸ் எடுத்துட்டீங்கன்னா இங்க எக்ஸாம்பிள் நம்ம எல்லாமே 3 டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து கியூப், ஸ்பியர். ஓகே, கியூப் அண்ட் ஸ்பியர், எக்ஸ் ஒய் தென் இசட். ஓகே, தட்ஸ் இட். இது எல்லாமே டைமென்ஷன்ஸ். இவ்வளவு தான் டைமென்ஷன்ஸ்ல இருக்கக்கூடியது. பட் இதுக்கு அடுத்து 4th டைமென்ஷன் ஈவன் அப் டு 11 டைமென்ஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் அது எல்லாமே ஸ்ட்ரிங் தியரி பேஸ்ல போகும். 12th வரைக்கும் கிடையாது. ஈவன் ஜே அட்வான்ஸ் அதை பத்தி எல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ பேசிக் மேக்ஸ்ல டைமென்ஷன்ஸ் இவ்வளவு தான். ஓகே, ஸோ டைமென்ஷன்ங்கிறது என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டால எந்த மாதிரி மூவ் பண்ண முடியுது. ஓகே, மூவே பண்ண முடியலன்னா அது 0 டைமென்ஷன் ஆப்ஜெக்ட். அதால ஒரு பர்டிகுலர் கோஆர்டினேட்ல மூவ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா அது சிங்கிள் டைமென்ஷன். 2 கோஆர்டினேட்ஸ்ல மூவ் பண்ண முடிஞ்சுச்சுன்னா தட்ஸ் 2 டைமென்ஷன். 3 கோஆர்டினேட்ஸ்ல மூவ் பண்ண முடிச்சுன்னா தட்ஸ் 3 டைமென்ஷன். ஓகே, ஸோ டைமென்ஷன்ஸ்ங்கிறது மூவ் பண்ணக்கூடிய எபிலிட்டி. ஓகே, நீங்க இன்டர்ஸ்டெல்லர் மூவி எல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா அதுல 4th டைமென்ஷனை ஒரு இமேஜினரி வெர்ஷன்ல காட்டியிருப்பாங்க. ஓகே, அதுல அவரால் ஓகே அந்த டைமென்ஷன்ல இருக்கக்கூடிய அவரால் ஒரு கோஆர்டினேட்ல மூவ் ஆக முடியுது.
பட் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது ஏதோ ஒரு கோஸ்ட் மாதிரி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். ஏன்னா அவங்களுக்கு புரியாது. அந்த அவங்கள ஆனா ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய அந்த ஹீரோவால ஃபீல் பண்ண முடியுது. ஹி இஸ் இன் சம்திங் சம்வேர் எல்ஸ். ஓகே, ஸோ அவர் அந்த இடத்துல அவரால் மூவ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு அது தெரியல. இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஷேடோ மாதிரி இருக்கும். ஸோ இது எல்லாமே மூவ்மெண்ட்டை பொறுத்து வரக்கூடியது. ஓகே, டைமென்ஷன். சரி, நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னா, நமக்கு இந்த போர்ட் மாஸ் ரோல். அது உங்களுக்கு தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன். போர்ட் மாஸ் ரோல் வேண்டாம்ல. ஸோ தட்ஸ் போர்ட் மாஸ் ரோல். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர்ஸ். கண்டிப்பா நீங்க ஆப்ரேட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு ஆப்ரேட்டர்ஸ் நிறைய நிறைய இடத்துல வரும். தட்ஸ் அது கிடையாது, அது இல்ல. ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றது நீங்க பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் சொல்றீங்க அண்ட் நாட். அது கிடையாது. ஆப்ரேட்டர்ஸ் அதுலயும் அவங்க ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிற ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொன்னாலே இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு ஃபங்க்ஷனை இன்னொரு ஃபங்க்ஷனா மாத்தும். ஓகே, காட் இட். ஸோ ஆப்ரேட்டர்ஸ் யூஸ்வலா இப்ப பாத்தீங்கன்னா இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஆப்ரேட்டர் நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக நம்ம அதை கொண்டு வருவோம். இப்ப பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆப்ரேட்டர் என்னன்னா டெல்டா. ஓகே, இட்ஸ் கால்ட் டெல்டா. ஸோ இந்த டெல்டா அப்படின்னா என்னன்னா, கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கும். டெல்டா அப்படிங்கிறது இட்ஸ் அ லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ். ஓகே, ரெண்டு விஷயத்துக்கு இடையில கூடிய லார்ஜஸ்ட் டிஃபரன்ஸ். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். ஓகே, அப்படி கூட வச்சுக்கலாம். டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்டார்ட் அண்ட் எண்ட். நவ் எக்ஸாம்பிள் இதை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணுவோம்னா, ஒரு ட்ரையாங்கிள் பேசிஸ்ல ரீப்ரசென்ட் பண்ணுவோம் டெல்டா. ஓகே, டெல்டா ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு எடுத்தாச்சுன்னா ஏ ஃபைனல் மைனஸ் ஓகே ஃபைனல் ஸ்டேட் டு இனிஷியல் ஸ்டேட். தட்ஸ் இட். ஸோ இப்போ இதுல ஒரு கேள்வி வரும். டெல்டா ஏயோட வேல்யூ பாசிட்டிவா இருந்தா எப்படி இருக்கும், நெகட்டிவா இருந்துச்சுன்னா என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டெல்டா ஏ இஸ் பாசிட்டிவ், டெல்டா ஏ இஸ் நெகட்டிவ். இப்போ டெல்டா ஏ பாசிட்டிவ்னா இட் மீன்ஸ் ஏ ஃபைனல் is greater than A initial. Then A final is less than A initial. இது வந்து டெல்டா அப்படிங்கிற ஆப்ரேட்டர். இதுக்கு அடுத்து ஒரு ஆப்ரேட்டர் இருக்கு, அதுக்கு பேரு சிக்மா ஆப்ரேட்டர். ஆப்ரேட்டர் நம்பர் 2, இட்ஸ் கால்ட் சிக்மா. ஓகே, இதோட சிம்பிள் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அப்படி எம்ம ஸ்லைடா ஓகே இல்ல கவுத்து போட்ட மாதிரி இருக்கும். யூஸ்வலா இந்த சிக்மாக்கான மீனிங் என்னன்னா, இட்ஸ் கால்ட் லாங் சம். அப்கோர்ஸ் மேக்ஸ்ல நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. இட்ஸ் கால்ட் லாங் சம். லாங் சம் நம்ம யூஸ்வலா இப்ப ஏ பிளஸ் பி அப்படின்னு இருக்குது, என்ன பண்ணுவோம்? ஏ கூட்டல் பி அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஏ டு இசட் வரைக்கும் நீங்க கூட்டணும் அப்படி நீங்க வச்சிருக்கீங்கன்னா எல்லா இடத்துலயும் ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி பிளஸ் அப்படின்னு போட்டுக்கிட்டே போக முடியுமா? முடியாது. அதை நம்ம சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த ஒரு ஆப்ரேட்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆப்ரேட்டர்ஸோட மெயினான ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கக்கூடிய டேர்ம்ஸை சிம்பிளிஃபைடா மாத்துறதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஸோ மெயினான ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸா இருக்கக்கூடிய விஷயத்த கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்றதுக்காக ஆப்ரேட்டர்ஸை மேக்ஸ்ல கிரியேட் பண்ணாங்க. ஸோ இதை எப்படி ரீப்ரசென்ட் பண்ணலாம்னா, சிக்மா 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 போட்டுட்டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் மேல n. இதுக்கான மீனிங் சொல்லி தரேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐ இஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் டாட் 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 டாட். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல சிக்மா லாங் சம் இருக்கு. இதுல இந்த ஐ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தட்ஸ் கால்ட் சமேஷன் இண்டெக்ஸ். ஓகே, ஐ இஸ் ஈக்குவல் டு summation index. Okay, it's called summation index. And yeah, so summation index னா எதுல இருந்து தொடங்குது? ஓகே, இப்போ இது ஐ வேல்யூ 1னா அப்போ இங்க இருக்கக்கூடிய நம்பர் வந்து 1ல இருந்து தொடங்குதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏ டு இசட் நான் கூட்டுறேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன்? ஐ இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு மென்ஷன் பண்ணி மேல இசட் வரைக்கும் நான் போடணும். அப்படி போட்டா ஏல இருந்து தொடங்கி இசட் வரைக்கும் எனக்கு போகும். அப்படிங்கிறது தான் இங்க இருக்கக்கூடிய சிக்மாவோட ஒரு மீனிங். ஓகே, ஸோ அண்ட் என் அப்படிங்கிறது எங்கன்னா where to stop. ஓகே, லாஸ்ட் place to end sum.
ஓகே, சமேஷனை எங்க ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடியது இந்த n. ஓகே, தட்ஸ் இட். சரி, அப்போ டெல்டா ஓவர் சிக்மா ஓவர் தென் கூடவே அடுத்து என்ன இருக்கக்கூடிய இன்டிஜர் என்னன்னா for a second. Now அடுத்து இருக்கக்கூடியது என்னன்னா பை. So it's called c pi. And usually நம்ம நீங்க மேக்ஸ்ல வரையக்கூடிய இந்த குட்டி பை இதுல வரையக்கூடாது. பை ஆப்ரேட்டர் பைன்னா அதை ரொம்ப பெருசா வரையணும், இந்த மாதிரி வரையணும். ஓகே, ஸோ ஆப்ரேட்டர் பை வேற அண்ட் 2πrல வரக்கூடிய அந்த சர்க்கிளுக்கு வரக்கூடிய பை வேற. ஓகே, இது ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டரோட ஃபங்க்ஷன் என்னன்னா, எப்படி சிக்மா வந்து லாங் சம் அப்படின்னு சொன்னோமோ அதே மாதிரி இது லாங் மல்டிப்ளிகேஷன். ஓகே, இட்ஸ் கால்ட் லாங் மல்டிப்ளிகேஷன். long multiplication. So now pi is equal, இதை நம்ம எப்படி represent பண்ணோம்னா n divided by இங்கே கீழேயும் i is equal to 1 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். So அப்ப xi is equal என்ன வரும், x1 x2 x3 எல்லாமே மல்டிப்ளிகேஷன் தானே. ஸோ சும்மா டாட் 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 வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். முடிஞ்சு, இவ்வளவுதான். அப் டு xn வரைக்கும் போகும். இங்கே என்ன வரும், அப் டு பிளஸ் xn வரைக்கும் போகும். ஓகே, தட்ஸ் இட். ஸோ இதுக்கு பேரு பை. அவ்வளவுதான் ஆப்ரேட்டர்ஸ். சரி, இப்போ ஆப்ரேட்டர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா நம்பர் சிஸ்டம். நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க, நம்பர்ஸ், ரியல் நம்பர், இமேஜினரி நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ், irrational நம்பர்ஸ். ஓகே, ஸோ ஃபார் யுவர் ஐடென்டிஃபிகேஷன். ஓகே, உங்களுக்காக நான் அதை மறுபடியும் எழுதுறேன். என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேச்சுரல் நம்பர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நேச்சுரல் நம்பர்னா 1 2 3 4ல இருந்து ஸ்டார்ட் ஆகி போகும். இதுக்கு பேர் நேச்சுரல் நம்பர். நான் இதில் எப்படி எழுதுறேன், ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர்னு வச்சுப்போம். டைப்ஸ் ஆஃப் நம்பர் என்னன்னா, ஃபர்ஸ்ட் டைப் என்னன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ் இது இல்லாமலும் இன்னொரு பேர்ல இதை கூப்பிடுவாங்க, கவுண்டபிள் நம்பர்ஸ்னு சொல்லுவாங்க. ஆர் இட்ஸ் ஆல் கால்ட் கவுண்டபிள் நம்பர். இது எதிலிருந்து ஸ்டார்ட் ஆகுனா 1 2 3ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படி பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் ஃபுல்லா போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அடுத்தது வந்து நேச்சுரல் நம்பர், தென் ஹோல் நம்பர். ஹோல் நம்பர்னு எடுத்தாச்சுன்னா டைப்ஸ் ஆஃப் ஹோல் நம்பர். ஓகே, ஹோல் நம்பர்னா கூட 0 ஆட் ஆகும். 1 2 3 டாட் டாட் டாட். நெக்ஸ்ட் என்ன வரணும், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா உங்களுக்கு பிளஸ். ஓகே, பிளஸ் சைட்ல இருந்து பிளஸ் எப்படி இருக்கும், 0 +1 +2 தென் டாட் டாட் டாட். இந்த பக்கம் -1 -2 தென் இங்கே டாட் டாட் டாட். ஓகே, இன்ஃபினிட்டி. ஸோ நெகட்டிவ் இன்ஃபினிட்டி டு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா தட்ஸ் இன்டிஜர். இதுக்கு அடுத்து வரக்கூடியது என்னன்னா ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்னா சிம்பிளா என்ன, நமக்கு 1 0 இந்த ரெண்டுக்கும் நடுவில் 1.001 1.31 இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 1/2, இந்த 1/2 ஆர் 3/4 எல்லாமே ஃப்ராக்ஷன். ஸோ ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் இந்த 1க்கும் 2க்கும் நடுவுலையே இன்ஃபைனைட் நம்பர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஃப்ராக்ஷன்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, ஓகே, ரேஷனல் நம்பர் இந்த ஃப்ராக்ஷன்ஸ் கீழே கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர்ஸ் கிடைக்கும். ஓகே, சிம்பிளா ஒரு ப்ராப்ளம் இப்போ கேட்குறேன். 3 டிஜிட் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கக்கூடிய நம்பர் இது. த்ரீ டிஜிட் தானே இருக்கணும். ஆமா, ஹையஸ்ட் நம்பர் 999 கொடுத்துருக்கீங்க கரெக்டா. ஸோ இப்படி நீங்க ஏதாவது யாராச்சும் கேட்டாங்கன்னா ஹையஸ்ட் 3 டிஜிட் நம்பர் அப்படின்னு கேட்டாங்கன்னா the right answer is 999. ஓகே, இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. this is the right answer.
ஸோ பவர். ஓகே, இதெல்லாமே பவர்ல வரக்கூடியது. இது டீட்டெயிலாக மேத்தமெட்டிக்ஸ்ல போகல, பட் எனிவே. ஸோ நெக்ஸ்ட், ஓகே, இது நம்பர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ். அதுக்கடுத்து இர்ரேஷனல் நம்பர்ஸ். இர்ரேஷனல் நம்பர்ஸ் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்னா உங்களுக்கு இந்த பை. ஓகே, பை எல்லாமே இர்ரேஷனல் டைப்புக்குள்ள வரக்கூடியது. ஓகே, சரி. இப்போ அடுத்து மோஸ்ட் இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்டுக்குள்ள நான் வந்திருக்கேன். என்னன்னா, கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்கூல்ல லைன் வரைய சொல்லியிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருப்பீங்க, கரெக்டா? பட் இதுக்கு பேர் என்னன்னு தெரியுமா? இட்ஸ் நாட் கால்ட் லைன், இட்ஸ் கால்ட் லைன் செக்மெண்ட். ஓகே, அப்போ லைன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வரைஞ்சி ரெண்டு பக்கமே டைரக்ஷன்ஸ் வரணும். ஓகே, ஆரோ வரணும். ஸோ லைன் மீன் it has both side. ஓகே, ஆரோ இருக்கணும். ஸோ அதுதான் லைனோட ரெப்ரசன்டேஷன். நெக்ஸ்ட், அடுத்தது, அப்போ ஒரு பக்கம் ஒரு டாட் இருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம ஈக்குவேஷன்ஸ்ல எல்லாம் போடுவோம் இல்ல, ரியாக்டன்ட் சைடு அண்ட் ப்ராடக்ட் சைடு. இதுக்கு பேர் என்ன மேத்தமெட்டிக்கலா பார்க்கும்போது? இதோட பேர் வந்து ரே. ஓகே, ஸோ அடுத்து இப்போ டாட். மேக்ஸ் பொறுத்த அளவுக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மேத்தமெட்டிக்கல் டெஃபனிஷன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ டாட் இருக்கு. டாட்டுக்கான மேத்தமெட்டிக்கல் டெஃபனிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாட் அப்படிங்கிறது ஒரு சர்க்கிள். எப்போ ஒரு சர்க்கிளோட ரேடியஸ் 0 ஆகுதோ அப்போ அந்த சர்க்கிள் என்ன ஆகும்னா உங்களுக்கு டாட்டா கன்வெர்ட் ஆகும். ஓகே, இது முக்கியம். இது வந்து ஃபார் யுவர் கியூரியாசிட்டி. ஓகே, இந்த டாட்டுக்கான டெஃபனிஷன். டாட் நான் என்னன்னா radius. Okay, when radius of circle is 0. Oh, no. circle is 0. Okay, then that circle is become dot. Okay, so ஒரு புள்ளிக்கான ஒரு மேத்தமெட்டிக்கல் டெஃபனிஷன்ஸ் இது. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன போகலாம்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் போகலாம். சரியா? இப்போ நான் இதில் வரைக்கும் சொன்னதில் ஏதாவது டவுட் இருக்குன்னா ப்ளீஸ் let me know. ஓகே, ஜஸ்ட் பேசிக்காக தான் போய்கிட்டு இருக்கோம். ஓகே, இன்னைக்கு ஃபுல்லாக நான் பேசிக் மேக்ஸ் தான் எடுப்பேன். நெக்ஸ்ட் நம்ம போகிறது என்னன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பிசிக்ஸில் அதிகமான ப்ராப்ளம்ஸ் கேட்பாங்க, கெமிஸ்ட்ரியிலையும் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் தெரியாம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் போகவே கூடாது. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, சிக்னிஃபிகன்ட் ஃபிகர். ஓகே, ஸோ இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸை பொறுத்த அளவுக்கு 3 ரூல் தான், வேற எதுவுமே கிடையாது. ஃபர்ஸ்ட் ரூல், all natural numbers are countable. All natural numbers are countable. Second rule, 0. Okay, 0 பொறுத்த அளவுக்கு நான் இப்படி போறேன். all natural numbers countable. யார் கவுண்டபிள்னு சொல்றேன்? First one, all natural numbers countable. Second, 0 in between. Okay, in between natural numbers countable. மூணாவது 0. Okay, 0 after dot, after ஒரு டாட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரும். ஆஃப்டர் டாட், ஆஃப்டர் நேச்சுரல் நம்பர். இப்படி இந்த 3 இடத்துலயும் தான் உங்களுக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, இந்த நம்பரை நீங்க கவுண்ட் பண்ணணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ 1 2 3 4 5 6 இது எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்னா இங்க இருக்கக்கூடிய எல்லாமே ஆல் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணுங்க. 3 4 5 6. ஓகே, மொத்தமா 6 இருக்கு. ஸோ சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் 6. நெக்ஸ்ட் 1 2 3 0 0 0. இப்போ இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? ஜஸ்ட் 1 2 3 மட்டும் தான். ஏன்னா அதுக்கு எடுத்துக்கூடிய 0 கவுண்ட் பண்ண தேவை கிடையாது. ஓகே, நீங்க 0 கவுண்ட் பண்ணணும்னா 2 ரூல் எப்போ இருக்கணும்?
ரெண்டு நேச்சுரல் நம்பர்ஸுக்கு நடுவுல 0 இருந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு டாட் அடுத்து ஒரு நம்பர் அடுத்து வரக்கூடிய இதுதான் கவுண்ட் பண்ணணும். ஓகே, ஆஃப்டர் டாட் ஆஃப்டர் நேச்சுரல் நம்பர். ஸோ டாட் அடுத்து நேச்சுரல் நம்பர் அடுத்து வரக்கூடிய ஜீரோஸ் ஆர் கவுண்டபிள். இங்கே டாட்டும் கிடையாது, பட் டாட் இல்லாதனால விட்டுருங்க. ஸோ இங்கே 3. நெக்ஸ்ட் 1 2 0 0 3. இதில் நீங்க பார்த்துட்டீங்கன்னா 0 ஆர் கவுண்டபிள் பிகாஸ் இன் பிட்வீன் நேச்சுரல் நம்பர். ஓகே, அப்போ கவுண்டபிள் என்ன வரும் 5. நெக்ஸ்ட் 1 2.0000. இதுக்கு பார்த்துட்டீங்கன்னா 1 2 மட்டும்தான் கவுண்டபிள், 2 மட்டும்தான் வரும். அதுக்கடுத்து வரக்கூடிய 0 கவுண்டபிள் கிடையாது பிகாஸ் 0 கவுண்ட் பண்ணோம்னா 2 ரூல், அந்த ரூல்ல இது ஒபே ஆகலை. அடுத்தது என்ன பண்ணலாம், then followed by 1 2.0010. இதுல எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்குன்னா now இது கவுண்டபிள், இது கவுண்டபிள். நெக்ஸ்ட் 0 இது கவுண்டபிள் ஆனா கவுண்டபிள், ஏன்னா ரெண்டு நம்பருக்கு நடுவுல இருக்கு. ஓகே, நேச்சுரல் நம்பருக்கு நடுவு கவுண்டபிள். ஸோ 1 2. அடுத்து இந்த 0 கவுண்டபிள்னா முன்னாடி ஒரு டாட் இருக்கு, அடுத்து ஒரு நம்பர் இருக்கு. ஸோ now it's countable. 0 after dot after natural number, 0 okay after dot after natural number. இந்த ஆர்டர் முக்கியம். ஒரு டாட் முதல்ல இருக்கணும், அடுத்து ஒரு நம்பர் இருக்கணும். சரியா? அப்ப என்ன வரும் இங்க 1 2 3 4 5 6. ஓகே 6. நெக்ஸ்ட் 12.00 into 10 to the power 23. இதை எப்படி கவுண்ட் பண்றது? இந்த நீங்க நான் கொடுத்துருக்கூடிய இந்த 3 பாயிண்ட்ஸ்ல இந்த 10 to the power 23 அது வந்து கவுண்டபிள் அப்படி நான் மென்ஷன் பண்ணல. ஸோ இதை நீங்க கவுண்ட் பண்ண வேண்டாம். ஸோ 12. ஸோ ஜஸ்ட் 2. அவ்வளோதான், முடிஞ்சு. திஸ் இஸ் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். ஓகே, ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸை மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுட்டீங்கன்னா சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வந்து பிரச்சனையே கிடையாது. ஓகேவா? ஸோ எல்லா நேச்சுரல் நம்பர்ஸையும் கவுண்ட் பண்ணணும். அப்படி அடுத்து என்னன்னா 0, ரெண்டு நம்பர்ஸுக்கு நடுவில் 0 வந்துச்சுன்னா கவுண்ட் பண்ணணும். அடுத்து டாட்டு நம்பர் அடுத்து வரக்கூடிய 0 எல்லாமே கவுண்டபிள். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்தது இருக்கக்கூடியது என்னன்னா ரவுண்ட் ஆஃப் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் பிளேஸ் ரவுண்ட் ஆஃப். ஸோ ரவுண்ட் ஆஃப் பொறுத்த அளவுக்கு ஈஸியா போட்டுருவீங்க. என்னன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரவுண்ட் ஆஃப் பண்றதுன்னா ஒரு 3 டிஜிட்ல இருக்கு, ஆனா அது 2 டிஜிட்டுக்கு நீங்க ரவுண்ட் ஆஃப் பண்ண சொல்லுவாங்க. அப்ப என்ன பண்றது? இப்போ 1.5 இருக்கு. சாரி 1. எக்ஸாம்பிள் 1.2. இதை நீங்க ரவுண்ட் அப் பண்ணா என்ன பண்ணுவீங்க? 1ன்னு போடுவோம். அதே மாதிரி 1.7 இருக்கு, இதை நீங்க ரவுண்ட் அப் பண்ணா 2ன்னு போடுவீங்க. ஓகே, இப்போ இதே மாதிரி 1.5 இருக்கு, இதை எப்படி ரவுண்ட் அப் பண்றது? எஸ், இதை எப்படி ரவுண்ட் அப் பண்றது? அதே மாதிரி 2.5 இருக்கு, இதை எப்படி ரவுண்ட் அப் பண்றது? ஓகே, அண்ட் 2.53 இருக்கு, இதை எப்படி ரவுண்ட் அப் பண்றது? இந்த 3 தான் கன்ஃபியூஷன் வரும். ஸோ யூஸ்வலா இந்த மிடில் இருக்கக்கூடிய 5 அந்த நம்பர் வரும்போது அங்க சில ரூல்ஸ் இருக்கு. ஓகே, என்ன ரூல்ஸ் நான் சொல்லி தரேன். 1.5 அண்ட் 5க்கு அடுத்து என்ன இருக்கு? 0 தானே. ஸோ 5க்கு அடுத்து நம்பர்ல. ஓகே, ஸோ ஆஃப்டர் 5 0%. ஓகே, அப்படின்னா என்ன பண்ணும்? ஆல்வேஸ் ஈவன் நம்பர், ஆல்வேஸ் ஈவன் நம்பர். அவ்வளவுதான், முடிஞ்சு. என்ன இருக்கு? 5 இருக்கு, 5க்கு அடுத்து 0னா நீங்க ரவுண்ட் அப் பண்ணும்போது எப்பவுமே ஈவன் நம்பர் கிடைக்கும். ஸோ அப்ப இங்க என்ன பண்றது? உங்களுக்கு 2. இதை ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா 2 கிடைக்கும். 1.5 நீங்க ரவுண்ட் அப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2 கிடைக்கும். அதே மாதிரி இப்போ 2.5 ரவுண்ட் அப் பண்ணா 3 கிடைக்குமானா கண்டிப்பா கிடைக்காது. 3 அப்படிங்கிறது இட்ஸ் அன் ஆட் நம்பர். இங்க ரூல்ஸ் என்ன? ஆஃப்டர் 5. ஓகே, 5க்கு அடுத்து உங்களுக்கு 0 இருந்துச்சுன்னா நீங்க எழுத ரவுண்ட் அப் பண்ணும்போது ஈவன் நம்பர்ல தான் ரவுண்ட் அப் பண்ணணும். ஸோ ஹியர் இட்ஸ் 2 ஒன்லி. ஓகே, இந்த இடத்துல நிறைய பசங்க மிஸ்டேக் போடுவாங்க. இந்த ரூல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ கீப் இட் இன் யுவர் மைண்ட். நெக்ஸ்ட் 2.53. ஸோ இப்போ 5க்கு அடுத்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு நான் ஜீரோ நம்பர் இருக்கு. ஸோ நான் ஜீரோ நம்பர் இருந்தா என்ன பண்றது? ஆஃப்டர் 5 நான் ஜீரோ. ஓகே, நான் ஜீரோ என்ன பண்றது? சிம்பிள், ஆல்வேஸ் ஆட். ஓகே, ஆட் +1. ஓகே, ஆல்வேஸ் ஆட் +1.
அவ்வளோதான். என்ன பண்ணுறது, 3 முடிஞ்சு. எப்போவுமே +1 ஆட் பண்ணால் போதும். ஓகே, இந்த இடத்துல நோ சேஞ்ச். ஃபர்ஸ்ட் ரூட் ஃபர்ஸ்ட் 1.2 இருக்கு, அதில் நோ சேஞ்ச். ஓகே, அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி எழுத வேண்டியதான். இங்கே +1 அடுத்து இருக்கக்கூடிய இந்த 3லையும் தான் உங்களுக்கு வேரியேஷன்ஸ் வரும். இந்த வேரியேஷன்ஸ் மட்டும் கொஞ்சம் பாயிண்ட் பண்ணால் போதும். ஓகே, தட்ஸ் இட். Now, that's it. இப்போ அடுத்து என்னன்னா கிராஃப். ஓகே, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. நீங்க 10th படிச்சிருப்பீங்க மேக்ஸ்ல, கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. இது ஓரியன்டான ப்ராப்ளம் கெமிஸ்ட்ரியில ஃப்ரீக்வெண்டா கேட்பாங்க. ஓகே, ஸோ கோஆர்டினேட் ஜியாமெட்ரி சிம்பிளா கிராஃப்னு போடுறேன். ஓகே, கிராஃப். ஸோ த கிராஃப் நமக்கு கெமிஸ்ட்ரியை பொறுத்த அளவுக்கு இங்க நமக்கு தேவைப்படக்கூடிய கிராஃப் எதுன்னா ஸ்ட்ரைட் லைன் தேவைப்படும். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் படிக்கணும். தென் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா, தென் எக்ஸ்போனன்ஷியல் கிராஃப் இருக்கும். தட்ஸ் இட். ஓகே, எக்ஸ்போனன்ஷியல். இந்த மூணு கிராஃப் டைப் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஒன்னொன்னா நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரைட் லைன். இது கண்டிப்பா தெரிஞ்சதுதான், பட் இருந்தாலும் ஆஸ் அ மென்டார் எனக்கு இதை நான் சொன்னாதான் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகும். ஸோ STRIGHT. ஓகே, ஸ்ட்ரைட் லைன். ஸோ ஸ்ட்ரைட் லைன் எடுக்கும்போது இதோட ஈக்குவேஷன் என்ன வரும்? y is equal to mx plus c. இதுல y and x வந்து கோஆர்டினேட்ஸ். x and y are called coordinates. Then m அப்படின்னா என்னன்னா ஸ்லோப்னு பேரு. ஆக்சுவலி இந்த ஸ்லோப்போட அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஸ்லோப் என்னன்னா எந்த அளவுக்கு ஒய் ஆக்சிஸ் இருக்குல்ல, ஒய் ஆக்சிஸ்ல இருந்து டீவியேட் ஆயிருக்கு, அதுதான் இந்த ஸ்லோப் மீன் பண்ணக்கூடியது. ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்லோப்போட வேல்யூ வந்து நீங்க 0 எடுத்துட்டீங்கன்னா இட் மீன்ஸ் உங்களுக்கு நீங்க வரையக்கூடிய ஸ்ட்ரைட் லைன் எங்க இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இட்ஸ் அலாங் த ஒய் ஆக்சிஸ். ஸோ எப்போ ஸ்லோப்போட வேல்யூ 0 ஆகுதோ அப்போ நீங்க வரைஞ்ச ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்குன்னா ஒய் ஆக்சிஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இஃப் யூ ஹேவ் எனி கன்ஃபியூஷன்ஸ், என்ன இப்போ எம்மோட வேல்யூ 0னா இந்த என்டையர் டேர்முமே 0 தானே. அப்போ என்ன, y இஸ் ஈக்குவல் டு வெறும் c மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸே கிடையாது இல்ல. எக்ஸ் ஆக்சிஸோட வேல்யூ 0 ஆச்சுன்னா ஒரிஜின் 0 தானே. இப்போ mx. ஓகே, ஸோ இந்த என்டையர் டேர்மே 0. ஸோ என்ன ஆகும், y இஸ் ஈக்குவல் டு c மட்டும்தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்த இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு கிராஃப் இருக்குன்னா ஏதர் இந்த மாதிரி ஒரு லைன்ஸ் போகும் கரெக்டா, ஏதோ பேரலா இருக்கும் along the along the y axis, அப்படி இல்லைன்னா parallel to y axis. ஓகே, ஸ்லோப். ஓகே, ஸ்லோப் மீன் how the straight line related to y axis. இதுதான் இங்க ஸ்லோப்போட மீனிங். how the line related to y axis. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். எக்ஸாம்பிள், சப்போஸ் m ஓட வேல்யூ 0. ஓகே, ஜஸ்ட் இமேஜின் m ஓட வேல்யூ 0. தென் லைன், ஓகே, லைன் should be along y axis or parallel. ஓகே, parallel to y axis. அவ்வளவுதான். That's it. Okay. So இது ஸ்லோப். அடுத்து பார்த்துட்டீங்கன்னா C அப்படிங்கிறது இன்டர்செப்ட். C means intercept. இன்டர்செப்ட்னா பிளேஸ் வயர். ஓகே, கட் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் போடலாம். கட் ஆன் எக்ஸ்ல ஒய் ஆக்சிஸ். ஓகே, ஒய் ஆக்சிஸ் இதுதான் இன்டர்செப்ட். இது எல்லாமே கோஆர்டினேட் ஜியாமெட்ரியில வரக்கூடியது. ஓகே, ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் mx plus c. ஸோ எம்மோட வேல்யூ, எம்ங்கிறது ஸ்லோப், சிங்கிறது இன்டர்செப்ட். இன்டர்செப்ட்ங்கிறது என்ன, ஒரு ஆக்சிஸ், ஒரு லைன் வந்து எந்த ஆக்சிஸ், ஓகே, ஒய் ஆக்சிஸ்ல எந்த இடத்துல கட் ஆயிருக்கு அது வந்து இன்டர்செப்ட்.
சரி, இதுக்கான ஒரு மாடல் எக்ஸாம் ஓகே எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். y axis, then x axis, okay, x, oh sorry, actually wait, ஒரே ஒரு சின்ன changes. y இங்கேயும் x என்னன்னா இப்போ m ஓட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா இது should be along the y axis கிடையாது, and இது வந்து along x axisல இருக்கும். ஓகே, இந்த என்டர் டேர்முமே 0 ஆகி வெறும் y is equal to c அப்படிங்கிற வேல்யூ மட்டும் தான் இருக்கும். ஸோ இது along x axis parallel to x axis. ஓகே, நான் y axis போட்டுட்டேன். எப்படின்னா இங்க பாருங்க, இப்போ m is equal to 0னா உங்களுக்கு நீங்க வரையக்கூடிய லைன் வந்து இப்படி இருக்கும். m is equal to 0னா இந்த மாதிரி இருக்கும். அதே இது m is equal to plus, ஓகே பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். அதே m is equal to நெகட்டிவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும், நெகட்டிவ் ஸ்லோப். ஓகே, ஸோ எப்போ m ஓட வேல்யூ 0 ஆகுதோ அப்போ அலாங் த ஆக்சிஸ், ஓகே எக்ஸ் ஆக்சிஸ்ல கரெக்டாக இருக்கும். ஓகே, சாரி, இந்த இடத்துல இந்த வேரியேஷன் நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் parallel to x axis. நெக்ஸ்ட், இப்போ ஒரு கிராஃபை வச்சுக்கிட்டு நீங்க அதுல இருக்கக்கூடிய லைனோட ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கலன்னா நான் ஒரு மாடல் கொடுக்குறேன். ஒன் என்னன்னா, ஸோ இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. ஸோ மொத்தமாக 3 லைன் நான் இங்கே வரைஞ்சிருக்கிறேன். லைன் நம்பர் ஏ, பி அண்ட் சி. ஸோ இப்போ உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் கொடுக்குறேன். இப்போ இந்த லைனுக்கு ஏங்கிற இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் நான் வரைகிறதுனா எப்படி வரைகிறது? ஏ இஸ் ஈக்குவல் டு ஏக்கு நான் வரைகிறேன், என்ன வரும்? அஃப்கோர்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு, அதுதான் கண்டிப்பாக தொடங்கி ஆகணும். ஒய் இஸ் ஈக்குவல் டு இப்போ mx பிளஸ் சி, இது ஸ்ட்ரைட் லைனோட ஈக்குவேஷன். இப்போ இந்த ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கு உங்களுக்கு? இந்த மாதிரி போகுது. ஓகே, பாட்டம் கீழே பார்த்து போகுது. அப்போ ஸ்லோப்போட வேல்யூ எப்படி இருக்கும்? கண்டிப்பா மைனஸ்ல தான் இருக்கும். ஸோ மைனஸ் எம் எக்ஸ் பிளஸ் என்ன பண்றது? பிளஸ் தானே பண்ணுவோம், ஏன்னா ஒய் ஆக்சிஸ்ல சிங்கிறது என்ன? இந்த லைன் ஒய் ஆக்சிஸ்ல எங்க கட் ஆகுது, ஓகே அதுதான் இன்டர்செப்ட். இப்போ இது ஒரிஜின். ஸோ பாசிட்டிவ் சைடில் தானே, ஒய் ஆக்சிஸோட பாசிட்டிவ் சைடில் கட் ஆகுறதுனால இங்கே நம்ம என்ன பண்ணலாம்? ப்ளஸ் சின்னு மென்ஷன் பண்ணுறேன். இப்போ அதே இது பிங்கிற ஈக்குவேஷனை பார்க்கும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? கரெக்டாக எங்க இது இந்த ரெண்டுமே பியும் சரி சியும் சரி எப்படி இருக்கு? எம்மோட வேல்யூ பாசிட்டிவ் தான், பிகாஸ் அப்வர்டா தானே போகுது. ஸோ மைனஸ் எம், சாரி மைனஸ்ல பிளஸ் எம் எக்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சைட்ல தான் உங்களுக்கு வேல்யூ இருக்கு. சி இன்டர்செப்ட் எங்க இந்த ஆக்சிஸ் கட் ஆயிருக்குன்னா பாசிட்டிவ் சைட்ல தான் கட் ஆயிருக்கு. ஸோ பிளஸ் சி. நெக்ஸ்ட் சி ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு பிளஸ் எம்எக்ஸ். இப்போ இங்க பிரச்சனை என்னன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் சைட்ல தான் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் லைன் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன வரும்? மைனஸ் சி வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட் லைனை பார்த்து அந்த ஸ்ட்ரைட் லைனுக்கான பெர்ஃபெக்ட் ஈக்குவேஷன்ஸை நீங்கள் கண்டுபிடிக்க கற்றுக்கோங்க. ஏன் நான் சொல்கிறேன்னா, பிகாஸ் இங்கே நீங்கள் வெறும் ஒய் இஸ் ஈக்குவல் டு எம்எக்ஸ் பிளஸ் சி, பட் நீங்கள் கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸில் எப்படி இருக்குன்னா, இந்த ஒய் எக்ஸ் எல்லாம் கொடுக்காம சிம்பிளாக ப்ரெஷர் வால்யூம் கொடுத்து இந்த வேரியேஷன்ஸை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. அது ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் நான் சொல்லித்தரேன். எனிவே நெக்ஸ்ட் என்னன்னா, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. நீங்க சிபிஎஸ்சி தானே படிக்கிறீங்க? ஓகே, அப்படின்னா உங்களுக்கு ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற சாப்டர் வந்து டெலிட்டட் ஆயிடுச்சு. அதர்வைஸ் அதுவும் நீங்க படிச்சாகணும். சரி, ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ இந்த ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா,
இந்த மாதிரி இருக்கும். இந்த ரெண்டு ஆக்சிஸுக்கும் நடுவில் ஒரு கர்வியான ஒரு பாத்துல போகும். நீங்க பிசிக்ஸ் மேக்ஸ்ல இன்னும் டீட்டெயிலா எலாபரேட்டா படிப்பீங்க இன்னொரு பக்கம். ஓகே, இன்னொரு சைட் ஆஃப் கோஆர்டினேட்ஸையும் பார்ப்பீங்க. பட் நம்மளை பொறுத்த அளவுக்கு இந்த மோஸ்ட்லி கெமிஸ்ட்ரியில பாசிட்டிவ் சைடு இருக்கும்ல கிராஃப்ல, அந்த பாசிட்டிவ் சைட்ஸை மட்டும்தான் நம்ம கிராஃப் பார்ப்போம். ஸோ ஹியர் இதோட ஈக்குவேஷன், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன் பார்த்துட்டீங்கன்னா y இஸ் ஈக்குவல் டு கே பை எக்ஸ். இதுல கே அப்படிங்கிறது என்னன்னா கான்ஸ்டன்ட். ஓகே, கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ இப்போ இது ப்ராப்ளம் கிடையாது. இப்போ ப்ராப்ளம் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துருப்பாங்க. ஓகே, கொடுத்துக்கிட்டு இதுல எக்ஸோட வேல்யூ சாரி கேயோட வேல்யூ இந்த மாதிரி இருக்கும். வெயிட், லெட் மீ ஷோ யூ. எக்ஸ் ஒய் இந்த மாதிரி ஒரு கிராஃப் கொடுத்துப்பாங்க. இந்த மாதிரி ஒரு 3 லைன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஈவன் ஜெய்க்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சில ப்ராப்ளம்ஸ் நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு 3 லைன்ஸ் இந்த மாதிரி வளைச்சு வளைச்சு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கொடுத்துக்கிட்டு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க. 3 லைன் இருக்கு, ஏ பி சி. இந்த 3ல யாரோட இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஓகே இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல கே, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் கே ஏ, கே பி, கே பி, கே சி, இந்த 3ல யாரோட வேல்யூ ஹையரா இருக்கும்? இந்த கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, இந்த கான்ஸ்டன்ட்ல யாரோட வேல்யூ ஹையரா இருக்கும்? இதுதான் கேள்வி. இப்படி பார்த்தீங்கன்னா சிம்பிளா கே சியோட வேல்யூ ஹையரா இருக்கும். இது எப்படி அப்படிங்கிறதுக்கான ரீசன் இது மேக்ஸ்ல வரும். பட் கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணும்போது அங்க நான் அதுக்கான ரீசன்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போதைக்கு இந்த மாதிரி ஏபிசின்னு இருக்குன்னா எந்த அளவுக்கு ஒய் ஆக்சிஸ் எக்ஸ் ஆக்சிஸ்ல இருந்து ஃபாரா இருக்கோ அந்த அளவுக்கு அதுக்கு அதோட கே வேல்யூ கிரேட்டரா இருக்கும். ஓகே, இதை வேணா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிமோனிக்ஸ் ஃபார் ஃப்ரம் ஆக்சிஸ். ஓகே, ஃபார் ஃப்ரம் ஆக்சிஸ். ஃபார் ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா கேயோட வேல்யூ ஃபார் ஃப்ரம் ஆக்சிஸா இருந்துச்சுன்னா ரொம்ப அதிகமான வேல்யூ இருக்கும். ஓகே, இங்க ஏதாச்சும் நெக்ஸ்ட். அப்ப அதே மாதிரி நான் ஸ்ட்ரைட் லைன் நான் கொடுத்துறேன். ஓகே, ஸ்ட்ரைட் லைனை பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த அளவுக்கு இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 1 2 3. ஓகே, இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க 3 ஸ்ட்ரைட் லைன். ஓகே, 1 2 3. ஓகே, ஸோ இங்க உங்களுக்கு ஒய் ஆக்சிஸ், இங்க வந்து எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல யாரோட ஸ்லோப் ஹையரா இருக்கும்? இந்த ஒரு கேள்வி கேட்பாங்க. M1 M2 M3 இந்த 3ல யாரோட ஸ்லோப் கிரேட்டரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா M1 கிரேட்டர் than M2. ஓகே, ஸோ இது இந்த ஸ்ட்ரைட் லைனை பொறுத்த அளவுக்கு க்ளோசர் டு, ஓகே க்ளோசர் டு ஒய் ஆக்சஸ். ஓகே, அதுக்கு கிரேட்டரான வேல்யூ இருக்கும், ஸ்லோப் வேல்யூ இருக்கும். நெக்ஸ்ட், தட்ஸ் இட். அடுத்தது என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். நான் கொஞ்சம் குயிக்கா போறேன். பட் இது ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நாம ஒன்ஸ் அகைன் பின்னாடி வரலாம். ஸோ y is equal to kx square. ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு பேரபோலா பாத்வேல இருக்கும், கைண்ட் ஆஃப் பேரபோலா. ஓகே, இது நீங்க ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. பேரபோலா பாத் இந்த மாதிரி ஒரு ஆக்சஸ் இருக்கும். That's it. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே, உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. அந்த ஈக்குவேஷனோட ஃபார்மேட்டை பாக்குறீங்க. ஒய் எக்ஸ் ஒய் எக்ஸ் ஸ்கொயர் இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்குது. நடுவில் கேங்கிற கான்ஸ்டன்ட் இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நீங்க வரையக்கூடிய கிராஃப் வந்து இந்த மாதிரி பேரபோலிக் பாத்வேல இருக்கும். ஓகே, ஐ திங்க் இது பேரபோலான்னு சொல்ல முடியாது, ஏன்னா 4a² தான் வரும். எனிவே கேங்கிறது கான்ஸ்டன்ட் சொல்லிக்கலாம். நீங்க 10th படிச்சிருப்பீங்கல்ல பேரபோலோட ஃபார்முலா y is equal to 4ax². ஐ திங்க் ஸோ ஓகே, ஐ திங்க் அந்த ஃபார்மேட்ல தான் இது வரும்னு நினைக்கிறேன்.
ஓகே, எனிவே இந்த பாத்வேல உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் இருந்துச்சுன்னா இதுல இருந்து வரக்கூடிய கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும், ஒரு பேராபோலா மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, எக்ஸ்போனன்ஷியல். ஆக்சுவலி இந்த எக்ஸ்போனன்ஷியல் இதை பத்தி நாம சொல்ல போயாச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி இருக்கு. when I think chess is invented in India. Okay, so during that time period, the person who invented chess, he explained the terms and conditions for that particular game to the king. Okay. அந்த கிங்குக்கு வந்து இந்த கேம் வந்து ரொம்ப பிடிச்சு போச்சு. ஸோ பிடிச்சி போனனால என்ன சொல்றாருன்னா, கிங் வந்து he is offered something. Okay, whatever wish you need, just என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அதை ஃபுல்ஃபில் பண்றேன். அப்படி கிங்கு கிட்ட இந்த அந்த இன்வென்டர், ஓகே, அவர் இந்த கேமை கண்டுபிடிச்சு அவர் சொல்றாரு, எனக்கு நீங்க என்ன ஒன்றும் பண்ண வேண்டாம், சிம்பிளா செஸ்ல மொத்தமா 64 பாக்ஸஸ் இருக்கும், 8x8 64 பாக்ஸஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொரு பாக்ஸ்லயும் ஒவ்வொரு அரிசியை வைங்க. அப்படி ஒவ்வொரு அரிசியை வச்சு ஒரு பாக்ஸ்ல இருந்து அடுத்த பாக்ஸ் நீங்க போகும்போது ஒண்ணுன்னா இங்க 2, அப்ப 3வது பாக்ஸ் போகும்போது 2ன்னா அங்க 4, அடுத்தது 4 இல்லைன்னா 8. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்து நீங்க டபுள் ஆக்கி போகணும். அப்படி 64வது பாக்ஸ்ல எவ்வளவு அரிசி இருக்கோ அதை நான் எடுத்துட்டு போறேன் சார் அப்படின்னு சொன்னாரு. இதை கேட்ட கிங்குக்கு வந்து ரொம்ப கோவம் வந்துருச்சு. நான் எவ்வளவு பெரிய அரசர், என்கிட்ட போய் இந்த அரிசி 1 அரிசி 2 அரிசின்னு இந்த மாதிரி ரொம்ப சில்லறத்தனமா பேசிட்டு இருக்கேன், வேற ஏதாவது பெருசா ரொம்ப வேல்யூபிளான ஒரு விஷயத்த கேளு அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு கிங். அதை பார்த்துக்கிட்டு அந்த இன்வென்டர் என்ன சொல்றாருன்னா, சிரிச்சுக்கிட்டே, நோ சார், எனக்கு இது மட்டும் போதும், இட்ஸ் ஃபார் எனஃப் ஃபார் மீ, இதை மட்டும் எனக்கு ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணிட்டு அவர் பாட்டு கிளம்பி போயிட்டார். ஓகே, ஸோ டேஸ் ஆர் ரன்னிங். ஓகே, நாள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்களும் அரசர் வந்து என்ன பண்றாங்கன்னா, ஓகே, ஒவ்வொரு அரிசியா சொல்லி வைக்கிறாங்க. வைக்க என்ன ஆகுது, பாதி கடத்தை தாண்டும் போது, ஓகே, ஒரு பாதி மிடில் இருக்கக்கூடிய மிடில் ஒரு ஒரு 3/4 ஒரு முக்கா பாக்ஸஸ் தாண்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அரசரோட அரசவையில இருந்த கஜானால இருந்த அரிசி எல்லாம் காலி ஆயிடுச்சு. அடுத்து ஒரு ஃபியூ பாக்ஸஸ் தாண்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க நாட்டுல பஞ்சம் வந்தாச்சுன்னா சேர்த்து வைக்கிறதுக்கு அரிசி இருக்கும்ல, அந்த அந்த அரிசி எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இன்னும் ஒரு 7-8 பாக்ஸஸ் இருக்கு, 7 இல்ல, ஒரு 4-5 பாக்ஸஸ் இருக்கு. ஸோ அதை ஃபில் பண்ணணும். அப்போ என்ன பண்றாருன்னா, இந்த அரசர் பக்கத்து நாட்டுக்கிட்ட இருந்து கடன் கேட்கிறாரு. கடன் கேட்டு ஃபில் பண்ணி பாக்குறாரு. அந்த கடன் கூட அடுத்து வரக்கூடிய 2 பாக்ஸுக்கு ஃபில் ஆகுதே தவிர இன்னும் லாஸ்டா ஒரு 2 பாக்ஸ் எம்டியா தான் இருக்கு. அது அரசரால ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அவரோட அரசாங்கத்துல இருந்த எல்லா அரிசியும் தீர்ந்து போச்சு. பக்கத்து நாட்டுல கடன் வாங்குற அரிசியுமே பத்தல. இந்த இடத்துல நடந்த விஷயம் என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல். அவர் வந்து யூஸ் பண்ண டேர்ம் என்னன்னா எக்ஸ்போனன்ஷியல். ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ்னால என்னன்னா, இங்க கீழே இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் மாறாது, ஆனா அந்த டேர்ம்ஸோட மேல வேரி ஆயிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்னாலே கீழே 2 2 2 2 2 இந்த மாதிரி கீழே இருக்கக்கூடிய பேஸ் வந்து காமனா போயிட்டு இருக்கும். பட் மேல இருக்கக்கூடிய பவர் வேரி ஆகும். 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இதுதான் இங்க அவர் சொன்ன விஷயம். ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ்ல 2 அரிசி போட்டாருன்னா அடுத்ததுல என்ன போடணும், 4 அரிசி போடணும். அடுத்த பாக்ஸ் வரும்போது எத்தனை அரிசி போடணும், 4, எஸ் 8. அடுத்தது வரும்போது 16. அடுத்தது இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு, 32. இது எல்லாமே திஸ் இஸ் கால்ட் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்னா உங்களுக்கு பேஸ் வந்து ஃபிக்ஸ்ட், பட் அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இதுல நீங்க கிராஃப் வரைகிறீங்க, இதை தான் நம்ம எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது ஃபார் யுவர் ஐடியா, அதுக்கு தான் நான் எக்ஸ்போனன்ஷியல் சொன்னேன். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன்ஸ்ல பார்க்கும்போது y is equal to k e power x, இது வந்து ஈக்குவேஷன். நவ் y e power x. ஸோ இதை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்டா ஏறுற மாதிரி இருக்கும், ஸ்மாலான ஒரு இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும், ரொம்ப ரொம்ப கம்மியான க்ரோத் இருக்கிற மாதிரி இருக்கும் எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன்ஸை பொறுத்த அளவுக்கு. பட் அதுக்கடுத்து சடனா ஒரு பீக் ரைஸ் ஆயிடும். ஓகே, ஸோ இதுதான் எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத்னு சொல்லுவாங்க. இந்த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் வந்து நீங்க கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் ஈவன் நீங்க பயாலஜியில டிஷ்யூ சிந்தசிஸ் இருக்கும், அதுலயுமே இந்த எக்ஸ்போனன்ஷியல் க்ரோத் உங்களுக்கு வரும். ஸோ இது வந்து எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீசஸ், இதுக்கு பேர் எக்ஸ்போனன்ஷியல் இன்க்ரீசஸ். இதே மாதிரி இன்னொன்று இருக்கு, இதுக்கு பேர் வந்து எக்ஸ்போனன்ஷியல்
டிக்ரீசஸ். இதுக்கு என்ன பண்ணணும்னா சிம்பிளா y is equal to k e power minus x. இதோட கிராஃப் இந்த மாதிரி இருக்கும். That's it. Exponential decreases. Y is equal to k e power minus x. ஸோ இதுக்கடுத்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் டிஃபரன்ஷியேஷன் இன்டெகிரேஷன்ஸ் எல்லாம் படிச்சிருவீங்க. ஸோ எனிவே படிச்சுட்டீங்க. ஓகே, அப்போ அதை நான் நடத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, ஸோ பேசிக் மேக்ஸ் இவ்வளோ தான். அப்போ நீங்கள் ஏன்னா நீங்கள் லாகிரிதம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லாகிரிதமிக் ஃபங்க்ஷன்ஸ், இன்டெகிரேஷன்ஸ், டிஃபரன்ஷியேஷன்ஸ் அண்ட் பேசிக் ஜியாமெட்ரி, இந்த sin theta, cos theta, ஸோ sin 30, sin 45. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் ஓகே, அது உங்களுக்கு மேக்ஸில் கவர் ஆகும், அதனால அதை நான் எழுதலை. பட் எனிவே தட்ஸ் ஃபைன். சரி, இப்போ நம்ம பேசிக்கான கெமிஸ்ட்ரி கிளாஸுக்குள்ளே என்ட்ராகும். இது வரைக்கும் மேக்ஸ் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச மேத்தமெட்டிக்கல் நாலேஜ் வச்சு நான் சொல்கிறேன். ஓகே ஓகே ஸோ இப்போ இருந்து நம்ம கெமிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுறோம். கெமிஸ்ட்ரி ஸோ கெமிஸ்ட்ரி இந்த கேள்வி பேரை கேட்கும்போது நம்ம மனசுக்குள்ள எல்லாருமே சொல்லக்கூடிய சில விஷயங்கள் நான் சொல்றேன். ஓகே, கெமிஸ்ட்ரினா என்ன அப்படிங்கிற கேள்வியை நான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டிருக்கேன். மோஸ்ட் ஆஃப் தேர் ஆன்சர்ஸ் கெமிஸ்ட்ரி கால்ட் கெமிக்கல்ஸ். ஓகே, கெமிக்கல்ஸ். தென் ஸ்டடி ஆஃப் மேட்டர். ஈவன் என்சிஆர்டி எல்லாம் எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்? ஸ்டடி ஆஃப் மேட்டர்னு சொல்லுவாங்க. ஓகே, இட்ஸ் பண்ணி நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து என்ன ஒரு கெமிஸ்ட்ரி ஸ்டடி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்னு சில பசங்க சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன். ஈக்குவேஷன், ஸ்டடி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ். சரி, இப்போ இந்த மூணுல எது பெர்ஃபெக்டான டெஃபினிஷன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்கோர்ஸ் நீங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருக்கும்னா ஸ்டடி ஆஃப் மேட்டர். கரெக்டா? ஸோ அக்கார்டிங் டு என்சிஆர்டி ஸ்டடி ஆஃப் மேட்டர் இஸ் அ டெஃபினிஷன். பட் மை கைண்ட் அப்பாலஜி என்னன்னா, நீங்க படிச்சுட்டு இருக்கக்கூடிய என்சிஆர்டி வந்து ரொம்பவுமே அவுடேட்டடான, ரொம்ப படம் இன்னும் அப்டேட்டே பண்ணல. டெஃபினிஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி வந்து ரொம்ப மாறிடுச்சு. இந்த மூணுமே கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷன் கிடையாது. ஆக்சுவல் டெஃபினிஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி என்ன, கெமிஸ்ட்ரிங்கிறது என்ன, ஸோ ஆக்சுவல் கெமிஸ்ட்ரி நம்ம என்னதான் படிக்கிறோம். ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரிங்கிறது என்னன்னா இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மேட்டர். ஓகே, அதுயா என்சிஆர்ல அப்படிதான் இருக்கு, அதை நான் அப்படியே போடுறேன். ஓகே, இட்ஸ் ஸ்டடி ஆஃப் மேட்டர். இட்ஸ் அ ஸ்டடி ஆஃப் மேட்டர். பட் ஸ்டடி ஆஃப் மேட்டர்னா எதுக்கு நான் ஈக்குவேஷனை வரைஞ்சி ரியாக்டன்ட் ப்ராடக்ட் ஆகுது அண்ட் இந்த டெம்பரேச்சர் இந்த ப்ரெஷர்ல இந்த மாதிரி வேரியேஷன் வருது, இந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு எதுக்கு அதுக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸை பத்தி நான் எதுக்கு படிக்கணும்? ஜஸ்ட் அந்த பார்ட்டிகுலர்ல என்ன இருக்கு அதை மட்டும் நான் படிச்சுட்டு போகலாம் இல்லை. பட் கெமிஸ்ட்ரியில எப்பவுமே நம்ம வெறும் உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, ஆட்டம்ஸ், புரோட்டான்ஸ், நியூட்ரான்ஸ், அதை மட்டும் நம்ம பார்க்காம அதுக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த டெஃபினிஷன் தப்பு தானே? ஸ்டடி ஆஃப் மேட்டர் அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன் கிடையாது. ஆக்சுவலி இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டுருவாங்க. என்சிஆர்டி புக்ல என்ன இருக்குன்னா இங்க ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்கும், ஸ்டடி ஆஃப் மேட்டர். நோ, இந்த ஆக்சுவலி இங்க இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா ஒரு கமா போட்டு என்ன பண்ணும், ஸ்டடி ஆஃப் மேட்டர் அண்ட் இட்ஸ் சேஞ்சஸ். எந்தெந்த மாதிரி ஒரு மேட்டர் வந்து சேஞ்ச் ஆகும், எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய பெராமீட்டர்ஸ் ஆர் இன்டர்னல் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். ஸோ இதை பொறுத்து எப்படி எப்படியெல்லாம் ஒரு மேட்டர் வந்து அதோட பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை மாத்துது, இதை பத்தின ஒரு படிப்பு தான் கெமிஸ்ட்ரி. ஓகே, ஸோ வி ஆல் ஆர் மேட் அப் ஆஃப் மேட்டர். ஸோ நம்ம இப்போ இருக்கோம், நான் சின்ன பிள்ளையா இருக்கிறேன், பட் இப்போ வளர்ந்துட்டேன், என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு. இப்போ மேட்டர் பத்தி மட்டும் நான் படிக்கிறதா இருந்தாச்சுன்னா என்னோட எவ்வளவு போன்ஸ் இருக்கு, எவ்வளவு விஷயங்கள், ஓகே எவ்வளவு செல்ஸ் இருக்கு, எவ்வளவு மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எனக்குள்ள இருக்குது, ஆர் எவ்வளவு பிளட் செல்ஸ், பிரெயின் செல்ஸ், நெஃப்ரான்ஸ், நியூரான்ஸ், ஸோ இதெல்லாமே எவ்வளவு இருக்குன்னு நான் கவுண்ட் பண்ணிட்டு முடிச்சிடணும்.
ஆனா கெமிஸ்ட்ரி எப்பவுமே அதோட முடிக்காது. என்னென்ன சேஞ்சஸ் வந்திருக்கு, என் பாடிக்குள்ள என்னென்ன பயோகெமிக்கல் சேஞ்சஸ் நடக்குது, எப்படி நான் ஏஜ் இந்த மாதிரி ஏஜ் வேரியேஷன்ஸ் எல்லாம் வருது, இந்த அடல்ட் ஃபங்க்ஷன் வேரியேஷன்ஸ் வருது, பிளட்ல ப்ரெஷர்ல வேரியேஷன்ஸ் வருது, ஹீமோகுளோபின் வேரியேஷன்ஸ் வருது, நியூரான்ஸ் நெஃப்ரான்ஸ் அதில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரோ கெமிக்கல் இம்பல்சஸ், இந்த வேரியேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கெமிஸ்ட்ரியில படிப்பாங்க. இதை பயோகெமிஸ்ட்ரின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ கெமிஸ்ட்ரி இட்ஸ் நாட் ஓன்லி ஸ்டடி ஆஃப் மேட்டர், இட்ஸ் ஆல்சோ ஸ்டடி ஆஃப் சேஞ்சஸ். ஈவன் நீங்க இப்போ வரக்கூடிய டெக்ஸ்ட் புக் எல்லாம் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் புக்ல கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷன்லாம் மேட்டர் இருக்கவே இருக்காது. ஐ ஹேவ் சர்டன் புக்ஸ், அதுல எப்படி இருக்குன்னா கெமிஸ்ட்ரி இஸ் அ ஸ்டடி ஆஃப் சேஞ்சஸ் இருக்கும். சிம்பிளா ஒரே பாயிண்ட்ல முடிச்சிருவாங்க. கெமிஸ்ட்ரி இஸ் ஸ்டடி ஆஃப் மாடர்ன். நான் அதையும் மென்ஷன் பண்றேன். மாடர்னா நீங்க கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷன் பார்த்துட்டீங்கன்னா கெமிஸ்ட்ரி இஸ் அ ஸ்டடி ஆஃப் சேஞ்சஸ். தட்ஸ் இட், இட்ஸ் ஓவர். ஓகே, இதுதான் இப்போ அப்டேட்டடா இப்போ இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் புக்ஸ்ல எல்லாமே அவங்க கெமிஸ்ட்ரியோட டெஃபினிஷனை ஸ்டடி ஆஃப் சேஞ்சஸ்ன்னு மாத்திட்டாங்க. சரியா? பட் என்சிஆர்டி ரொம்ப அவுடேட்டா இருக்கு. ஈவன் நாட் ஸ்டேட் பரவாயில்ல, பட் என்சிஆர்டி ரொம்ப மோசம். சரி, ஓகே. ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் கெமிஸ்ட்ரி. நெக்ஸ்ட், இப்போ as per the traditional method, ஓகே, என்ன மேட்டர் இருக்குல்ல. ஸோ வாட் இஸ் மேட்டர்? அடுத்த கேள்வி வரும். எப்பவுமே நிறைய கேள்வி நீங்க கேட்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிறைய லேர்ன் பண்ணுவீங்க. ஸோ அடுத்த கேள்வி என்னவா இருக்கும்னா ஸ்டடி ஆஃப் மேட்டர். அப்படின்னா மேட்டர்னா என்ன? வாட் இஸ் மேட்டர்? Yes, the substance which has mass plus volume. ஓகே, இவ்வளவுதான். மாஸும் வால்யூம் இருக்கக்கூடியது தான் நம்ம சப்ஸ்டன்ஸ் மேட்டர்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, ஆர் நீங்க புக்ல எப்படி படிப்பீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் which has a mass and it must occupy certain space அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த certain ஸ்பேஸை தான் நம்ம வால்யூம்னு நம்ம சொல்றோம். ஓகே, ஸோ வால்யூம் அப்படிங்கிறதோட டெஃபினிஷன் என்னன்னா the space occupied. ஓகே, வால்யூம்னால என்ன? ஸ்பேஸ் ஆக்குபை தானே. அதனால மேட்டரோட டெஃபினிஷனை நான் நம்ம இப்படி சொல்லலாம். மாஸும் இருக்கணும், வால்யூம் இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு மேட்டர். சரியா? நெக்ஸ்ட், சரி, இப்போ அடுத்து என்ன வரும்னா கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர். நீங்க இது வந்து 9th இல்லைன்னா 10th நீங்க படிச்சிருப்பீங்க. கிளாசிபிகேஷன் ஆஃப் மேட்டர். ஓகே, அஃப்கோர்ஸ் அதுல நீங்க ஒரு பெரிய ஃப்ளோ சார்ட் நீங்க படிச்சு பார்த்துருப்பீங்க. மேட்டர், பியூர் சப்ஸ்டன்ஸ், தென் மிக்சர்ஸ். ஓகே, ஆர் பியூர் சப்ஸ்டன்ஸ், மிக்சர். பியூர் சப்ஸ்டன்ஸ் வந்து ரெண்டு ஏரோ போகும். ஒரு பக்கம் மாலிகுல்ஸ், இன்னொரு பக்கம் ஆட்டம்ஸ். அண்ட் இந்த பக்கம் மிக்சர்ல பார்த்துட்டீங்கன்னா ரெண்டு ஏரோ போகும். ஒன்று ஹோமோஜினியஸ் மிக்சர், இன்னொன்று ஹைட்ரோஜினியஸ் மிக்சர். ஸோ அந்த கிளாசிஃபிகேஷன்லாம் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. பட் இதை எப்படி தான் கொண்டு வந்தாங்க? அந்த கிளாசிஃபிகேஷனை எதை பேசிஸில் கொண்டு வந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் மேட்ரு எடுக்கிறேன். ஓகே, மேட்ரு என்கிட்ட நிறைய பொருள் அப்படியே ஒரு பண்டிலான ஒரு பாக்ஸ் இருக்குப்பா. ஒரு பண்டிலான பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸ்குள்ள நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. அதுல சில ஐட்டம்ஸ் என்னால பார்த்த உடனே என்ன பண்ண முடியுதுன்னா அப்படி பிக் பண்ணி எடுத்து வைக்க முடியுது. ஜஸ்ட் அதை பார்த்ததும் நான் என்ன பண்றேன்னா ஜஸ்ட் இமேஜின் என்னன்னா உங்ககிட்ட ஒரு பீக்கர் இருக்கு. அந்த பீக்கர்ல தண்ணி இருக்கு. ஓகே, தண்ணி இருக்கு, உப்பு தண்ணி இருக்கு. ஓகே, உப்பு தண்ணி இருக்கு. அந்த உப்பு தண்ணியில கொஞ்சமா என்ன இருக்குன்னா எண்ணெய், கொஞ்சமா எண்ணெய் இருக்கு. இப்ப நீங்க பார்த்த உடனே உங்களால என்ன பண்ண முடியும்? உங்களால அந்த எண்ணெயை பிரிச்சு எடுக்க முடியும். பேஸ்ட் ஆன் செப்பரேஷன் மெத்தட்ஸ் இருக்கு. ஓகே, எண்ணெயை பிரிச்சு எடுக்க முடியும். அண்ட் உள்ள இருக்கக்கூடிய சால்ட்டையும் பிசிக்கலா ஜஸ்ட் ஹீட் பண்ணி கண்டென்சேஷன் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுக்கு டிஸ்டிலேஷன்ங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்கும். ஸோ அந்த டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல உள்ள இருக்கக்கூடிய சால்ட்டையும் உங்களால பிரிக்க முடியும். பிசிக்கலா ஜஸ்ட் எக்ஸ்டர்னலா நீங்க பண்ணக்கூடிய இந்த பிசிக்கல் சேஞ்சஸ், கெமிக்கல் ஆர் ஜஸ்ட் டெம்பரேச்சரை சேஞ்ச் பண்றீங்க. அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் கையாலே பிக் பண்ணி எடுத்து மாத்துறீங்க. இந்த மாதிரி உங்களால பிசிக்கலா சேஞ்ச் பண்ண முடியுது. ஒரு மேட்டர்ல இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸை பிசிக்கலா சேஞ்ச் பண்ண முடியுது அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்றோம்? இட்ஸ் கால்டு மிக்சர்ஸ். மிக்சர்னா என்னன்னா இட் கேன் பிசிக்கலி செப்பரபிள். ஓகே, இந்த மேல நான் போடுறேன். கேன் செப்பரேட் பிசிக்கலி. ஜஸ்ட் பிசிக்கலாவே. பிசிக்கலானா நீங்க பார்த்து கண்ணாலேயே ஓகே ஜஸ்ட் கையாலே எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஜஸ்ட் டெம்பரேச்சர், ப்ரெஷர் வேரியேஷன்ஸை வச்சு நீங்க எடுத்தீங்கனால பிசிக்கல்ல தான் வரும். ஸோ மிக்சர்னா பிசிக்கலா உங்களால டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், செப்பரேட் பண்ண முடியும்னா அது மிக்சர்.
அடுத்து என்ன வரும்? பியோர் சப்ஸ்டன்ஸ். கரெக்டா? பியோர் சப்ஸ்டன்ஸ்ல ரெண்டு கேட்டகரி வரும். ஒன்னு வந்து காம்போனன்ட்ஸ், இன்னொன்னு வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த பியோர் சப்ஸ்டன்ஸ்ல வரக்கூடிய இந்த எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் காம்போனன்ட்ஸ். காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கெமிக்கலா, பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியாது, பட் கெமிக்கலா செப்பரேட் பண்ணலாம். சிம்பிளா சொல்றேன். வாட்டர் இருக்கு, வாட்டர்ல இருக்கக்கூடிய இப்போ அதே உப்பு தண்ணி, எண்ணெய். ஸோ எண்ணெயை நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சிம்பிளா செப்பரேஷன் மெத்தட்ஸ்ல செப்பரேட் பண்ணிட்டீங்க. அண்ட் உள்ள இருக்கக்கூடிய சால்ட், அதையும் செப்பரேஷன் மெத்தட்ஸ்ல செப்பரேட் பண்ணிட்டீங்க. பிசிக்கலாவே செப்பரேட் பண்ணிட்டீங்க. பட் இப்போ அடுத்த கேள்வி, வாட்டர்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹைட்ரஜன் கேஸ் இருக்கு, ஆக்சிஜன் கேஸ் இருக்கு. இந்த ரெண்டை எப்படி செப்பரேட் பண்ணுவீங்க? உங்களால சிம்பிளா பிசிக்கல் மெத்தட்ஸ்ல செப்பரேட் பண்ண முடியாது. யூ நீட் அ கெமிக்கல் மெத்தட். எஸ், வி நீட் எலக்ட்ரோலைசிஸ். ஸோ எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய பாண்டை பிரேக் பண்ணும்போது ஆனோட் அண்ட் கேதோட் சைட்ஸ்ல என்ன ஆகும்? உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸ் அண்ட் ஆக்சிஜன் கேஸ் வந்து எவாபரேட் ஆகும். That's it. This is called electrochemical process. அதை ஸ்பெசிஃபிக்கா நம்ம எலக்ட்ரோலைசிஸ்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஒரு பியூர்லி a chemical process. ஓகே, ஸோ அப்போ கெமிக்கல் மெத்தட்ல உங்களால செப்பரேட் பண்ண முடிஞ்ச காம்போனன்ட்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்னா, சாரி, காம்போனன்ட்ஸ் என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, கெமிக்கலா செப்பரேட் பண்ண முடியும். ஒன்லி கெமிக்கல், ஒன்லி கெமிக்கல், அதை காம்பவுண்ட்ஸ்னு சொல்லுவோம். அடுத்து ஒரு டவுட், சரி சார், அப்ப எலிமெண்ட்ஸ்னா யாரு? Who is called elements? Yes, who is that element? We can't separate chemically and physically. That's it. Neither chemical nor physical. That's it. Neither physical nor chemical. ஓகே, இதுதான். பிசிக்கலாவும் செப்பரேட் பண்ண முடியாது, கெமிக்கலாவும் செப்பரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இமேஜின், உங்ககிட்ட வந்து ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, நிறைய ஆக்சிஜன் இருக்கு. அது ஆக்சிஜன்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை இன்னொரு எலிமெண்டா மாத்தணும். எலிமெண்ட்ஸ்னால என்ன? அதுல இதர் ஒரே ஒரு பர்டிகுலர் ஆட்டம்ஸ் தான் இருக்கணும். ஓகே, நான் அதையும் வேணா மென்ஷன் பண்றேன். ஸோ மிக்சர்னா அதுல நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கலாம், பட் நிறைய காம்பனன்ட்ஸ் இருக்கலாம், பட் பிசிக்கலா செப்பரேட் பண்ண முடியும். பட் காம்பனன்ட்ஸ் எடுத்தாச்சுன்னா அதுல வேற வேற ஆட்டம்ஸ் இருக்கலாம். காம்பவுண்ட்ஸ்ல கண்டிப்பா காம்பவுண்ட்ஸ்ல என்ன இருக்கும்? உங்களுக்கு டிஃபரண்ட் எலிமெண்ட் பிரசன்ட் ஆயிருக்கும், டிஃபரண்ட் ஆட்டம்ஸ் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் எலிமெண்ட்ஸை பொறுத்த அளவுக்கு ஒன்லி ஒன் எலிமெண்ட்ஸ். ஓகே, ஒன்லி ஒன் டைப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். இப்போ டைமண்ட் இருக்கு, டைமண்டுமே இட்ஸ் கம்ஸ் அண்டர் எலிமெண்ட் கேட்டகரி, பிகாஸ் அதுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு என்ன இருக்குன்னா கார்பன் தான் இருக்கும். ஒன்லி ஒன் டைப் ஆஃப் ஆட்டம். நெக்ஸ்ட் கார்பன் ஆட்டம் எடுத்தாலும் அதே நம்ம எலிமெண்ட்னு சொல்லலாம், ஏன்னா அதுல ஒரே ஒரு ஆட்டம் தானே இருக்கு. நெக்ஸ்ட் வாட்டர். ஓகே, வாட்டர் இருக்கு. ஸோ வாட்டர்ல இது வந்து எலிமெண்டோட கேட்டகரியா காம்பவுண்டோட கேட்டகரினா இது வந்து காம்பவுண்ட் கேட்டகரி, பிகாஸ் இதுல டிஃப்ரெண்டான ஆட்டம்ஸ் இருக்கு. சரியா? ஸோ இதுதான் பேசிக்கான கிளாசிஃபிகேஷன். மிக்சர், காம்பவுண்ட்ஸ், காம்போனன்ட்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் இல்ல காம்பவுண்ட்ஸ், சாரி, காம்பவுண்ட்ஸ். color black, compounds. Okay, mass plus volume, that's it. So classification of matter. சரி, இப்போ அடுத்த இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நம்ம எர்த் கிரஸ்ட் இருக்கு அண்ட் நம்ம ஹியூமன் பாடி இருக்கு. எர்த் கிரஸ்ட்ல என்னென்ன எலிமெண்ட்ஸ் எவ்வளவு இருக்கு? டாப் 5 எலிமெண்ட்ஸ் என்னென்ன? எர்த் கிரஸ்ட், எஸ், ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கக்கூடியது ஆக்சிஜன். தட்ஸ் கரெக்ட், ஆக்சிஜன் 49.5%. அடுத்து இருக்கக்கூடியது சிலிகான். ஓகே, அயன் இல்ல, சிலிகான் இருக்கு. சிலிகான் வந்து 25.7%. தென் அலுமினியம் எவ்வளவு இருக்குன்னா 7.5%. தென் ஃபோர்த் பிளேஸ்ல அயன் இருக்கு, அது எவ்வளவுன்னா 4.7%. அடுத்ததா கால்சியம். கீப் இட் இன் யுவர் மைண்ட், எர்த் கிரஸ்ட்லயும் சரி ஹியூமன் பாடியிலையும் சரி 5வது அபண்டன்டான எலிமெண்ட் என்னன்னா கால்சியம் தான். ஓகே, கைண்ட் ஆஃப் 3.4% வரும். ஓகே, இதே மாதிரி இப்போ ஹியூமன் பாடி
ஹியூமன் பாடின்னு எடுத்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்ட் மோஸ்ட் மேஜரா இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்து உங்களுக்கு ஹியூமன் பாடி வெயிட் human body oxygen. That's it. human bodyல இதான் ரேஷியோ. ஆக்சிஜன், அடுத்து கார்பன், then hydrogen, then nitrogen, then calcium. Okay, so this is the percentage in our body. Okay, so first மேஜர்ல இருக்கக்கூடியது ஆக்சிஜன், அடுத்து கார்பன், அடுத்து ஹைட்ரஜன், நைட்ரஜன், அண்ட் ஃபைனலா அஞ்சாவது பிளேஸ்ல ரெண்டுலையுமே கால்சியம் தான் இருக்கு. That's it. சரி, ஸோ இனி ஒரு ஃபியூ ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே, இதோட முடிச்சுக்கலாம் இன்னைக்குள்ள கிளாஸ். நாளைக்கு 10 மணிக்கு அவைலபிளா நீங்க? ஸோ நாளைக்கு 10 மணிக்கு கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நாளைக்கு 10 மணிக்கு நம்ம மோல் கான்செப்ட், அட்டாமிக் மாஸ் யூனிட், ஆட்டமோட மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணாங்க, அதெல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லித்தரேன். அப்போ இல்லைங்க, அப்போ ஸ்பெசிஃபிக் வெயிட் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இது கூட நாளைக்கு சரி, 1 hour முடிஞ்சு. பட் எனிவே சரி, அப்போ உங்களோட டவுட்ஸை சொல்லுங்க, நான் அப்போ டவுட்ஸை சால்வ் பண்றேன். அப்போ இதுக்கு அடுத்து இருக்க நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம். சொல்லுங்க.